ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யூனிட் 7 சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு இந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மொத்தம் 15 கேள்விகள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதில் முதல்ல என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துட்ருக்கோம். 20 அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்குரிய சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், இது வரைக்கும் இந்த 4 டாபிக் ப்ளஸ் அது இல்லாமல் அன்புடைமை, கல்வி, இந்த 6 டாப்பிக்கான வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. 6 அதிகாரங்கள் நம்ம என்ன பண்ணியாச்சு, வீடியோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எதுக்கானதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பண்புடைமை இந்த டாப்பிக்கு கீழே இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 20 அதிகாரங்கள் படித்தாலே போதும். அப்படிங்கும்போது 20 அதிகாரங்களில் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் படித்தாலே 20 நாளில் உங்களால் என்ன பண்ண முடியும், திருக்குறள் சிலபஸை தமிழில் இருக்கக்கூடியதை முடிக்க முடியும். யூனிட் 8ன்றது தனி. ஓகேங்களா? ஸோ இது தமிழில் இருக்கக்கூடியது. அப்போ தமிழில் ஈஸியாக 20 நாளுக்குள்ள நம்மளால் ஒரு டாப்பிக்கை முடிக்க முடியும். அப்படிங்கும்போது அதுவும் தினம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது ப்ரிப்பேர் வித் நந்தினி சேனல். நானும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எக்ஸாம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? நான் இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் பண்புடைமை. வாங்க பார்க்கலாம். ஓகே, பண்புடைமை. முதல் குறள், என்பதால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அதாவது யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாராச்சும் ஒருத்தங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் எளிமையாக பேசி பழகிடணும். அப்படி பழகிட்டாலே பண்புடைமை அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்பதால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எளிமையாக நம்ம பழகணும் அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் வழக்கு அப்படின்றத நன்னெறி அப்படின்ற பொருளில் வரும். ஓகேங்களா? அடுத்த பொருள் பார்க்கலாம். அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு, இந்த இரண்டுமே பண்புடையாளருடைய இயல்பு. அப்போ என்ன கேட்பாங்க, இதை எப்படி ஒரு கொஸ்டினை கேட்கலாம், திருவள்ளுவர் பண்புடையாளரின் இயல்பு என இரண்டை எதை கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இரண்டு என்னன்னா, ஒன்று அன்புடையவராக இருக்கணும், இன்னொன்று உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அன்புடைமை ஆன்ற அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம். ஆன்ற குடி பிறத்தல் அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள். உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலை மக்களாக உட்கொள்ளத்தக்க ஒப்புமை ஆகும். அதாவது நம்ம இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேர் பக்கத்துக்கு சேமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அதான் உடம்பால் ஒத்திருத்தல் அப்படின்றது மக்களோட ஒப்புமை கிடையாது. அதுதான் உறுப்பொத்தல். உறுப்பு அப்படின்னா உறுப்புகள். உறுப்புகளால் மக்கள் ஒப்பு அன்றால், அது அன்று, அதாவது மக்களோட ஒப்புத்திருக்கிறது கிடையாது. வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அதாவது என்ன, வெறுத்தக்கன்றது பொருந்தத்தக்க பண்புனால் ஒத்திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் மக்களாக நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அதுதான் ஒப்புமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4வது குறள், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும், அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும். நயனோடு அப்படின்னா, நயன் அப்படின்றது நேர்மையோடு அப்படின்னு அர்த்தம். நன்றி புரிந்த பயனுடையார், நன்றினா உதவி, அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, அறம் செய்யக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? இந்த நேர்மையும் அறத்தையும் வச்சு பிறருக்கு என்ன பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணணும். நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் விளக்கு அப்படின்னா, நன்றி புரிந்தனா பிறருக்கு உதவுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நேர்மையும் அறத்தையும் வச்சு பிறருக்கு உதவுறாங்க. அப்படி உதவும் போது தான் அவங்கள பண்புடையாளரை, அந்த பண்புடையாளரை என்ன பண்ண உலகமே போட்டுமா. நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி அப்படின்னா உதவி. நகையிலும் இன்னாத இகழ்ச்சி, பகையிலும் பண்புள்ள பாடறிவார் மாற்று. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க, நீ குண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோவேன். அவள் ஃப்ரீயாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக தான் சொல்லியிருப்பான், சும்மா தான் சொல்லியிருப்பான். ஆனால் என்ன பண்ணியிருப்பான், அது நமக்கு விளையாட்டாக பேசினாலுமே அது ஒரு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? இது ரியல் டைம் இன்சிடென்ட் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அதுதான் சொல்கிறது. ஒரு இடத்துல நம்ம ஒரு தடவை விளையாட்டாக பேசுகிறோம் அப்படின்னாலே அது துன்பத்தை தரக்கூடியதாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், அடுத்தவங்களோட இயல்பு என்ன, அவர்களோட கேரக்டர் என்ன தெரிஞ்சு அந்த இயல்பை அறிஞ்சு நடக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பகைமையே இருந்தாலும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நகையிலும் இன்னாது இகழ்ச்சி, நகையிலுன்றது நம்ம விளையாட்டாக பேசுகிறோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருப்பாங்க. நகையிலும் இன்னாது இகழ்ச்சி, அப்படி இகழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா அந்த துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். பகையிலும் பண்புள்ள பாடறிவர் மாற்றம். பகையே இருந்தாலும் ஒரு இடத்துல கரெக்டாக இப்போ குணங்களை அறிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பண்புகளை வளரும். அதான் பாடறிவார் மாட்டு அப்படின்னா, பாடறிவார் அப்படின்னா நெறியுடையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது விஞ்சேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது, இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பண்புடையார் பட்டுண்டு உலகம்,
பண்புடையார் பற்றென்று உலகம்னா பண்புடையவர்னால தான் இந்த உலகம் இன்னும் இருக்குது, அவ்வளோதான். அது இன்றேல் அப்படின்னா அது விடலாம் இல்லை. சப்போஸ் பண்புடையாளர்கள் இல்லைன்னா மண்புக்கு மாய்வது மண், என்றைக்கோ மண்ணோட மண்ணாக போயிருக்கும். அதை மாய்வது அப்படின்னா அழிவது. அடுத்து அறம் போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவார்கள். அதாவது ஒருத்தர் ரொம்ப அறிவு இருக்கும், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்னென்னா, எவ்வளோ தான் உனக்கு அறம் போன்ற அறம் அப்படின்றது இந்த இடத்துல கருவியை குறிக்கும். ஓகேங்களா? அறம்ன்றதுல 2 ரா இருக்கும். மயங்கொழி அப்படின்றதுல நம்ம இதை பார்ப்போம். இந்த 2 ரா இருக்கும். இதில் இந்த ரா அப்படின்றது கருவியை குறிக்கும். இந்த ரா அப்படின்றது நேர்மை, நீதி, அந்த வழி இருக்குள்ளே அறவழிகள் அதை பற்றி இருக்கும். அப்போ அந்த அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவர். அப்போ என்ன தான் உனக்கு அறிவு இருந்தாலும் மற்றவங்கள மதிக்கத்தக்க செயல்கள் நீங்கள் செய்யலை, மதிக்கத்தக்க மாதிரி நீங்கள் நடந்துக்கல, மற்றவங்கள மதிக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு மரம் தான், ஓரறிவு இருக்கக்கூடிய மரம் தான், ஆறறிவு கூடிய மனிதனாக உங்களை கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொற்பொருள் அப்படின்றது அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. நண்பற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றார் ராதல் கடை. இது என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவர் இடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். இதில் பாருங்களேன் எவ்வளோ ஒரு மாதிரி எப்படின்னா மறைமுகமாக அவ்வளோ அழகான கருத்தை சொல்லியிருக்காரு. நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவர் இடத்திலும், ஒருத்தர் நட்பே அவங்கள்ட்ட நம்ம ஃப்ரெண்டாகவே ஆக முடியாது, ஏன்னா அவங்க தீங்கு செய்கிறவங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறவங்க கிட்டேயும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டயுமே நம்ம என்ன பண்ணணும், பண்புடையவராக தான் பழகணும். அப்படியும் பழக முடியலை அப்படின்னா அது ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நண்பற்றார் ஆகி நயமுள்ள செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. அதாவது பண்பற்றார் ஆதல் கடை அதை தான் சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். நண்பு அப்படின்னா நட்பு, நயம் இல்லை அப்படின்னா தீங்கு. ஓகேங்களா? இனிமையற்ற அப்படின்ற பொருளையும் வரும். நயம் இல்லாதது, நயம்னா நல்லது, நல்லது இல்லாதது தான் இனிமையற்றது, தீங்கானது. கடை அப்படின்னா இலவு. பண்பற்றாராதல் கடைன்னு சொல்கிறோம்ல, இந்த கடைன்றது இழிவான செயலை குறிக்கும். நகழ்வள்ளல் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும். அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிலர் தனிமையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நாள் போகிறதே பகல் போதா சரி போட்டோம், இருள் போதா போட்டோம், அவ்வளோதான். அந்த ஒரு பிரைட்னஸே இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்க கூட பேசி பழகி சரி சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த நாள் அப்படின்றது நல்ல பிரைட்டாக போகும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. நகழ்வள்ளர் அல்லாருக்கு. நகழ்வள்ளர்னா என்னது, மற்றவங்ககிட்ட சிரித்து பேச தெரியாதவங்க. அல்லாருக்கு அப்படின்னா தெரியாதவர்களுக்கு. மாயிரு ஞாலம், மா அப்படின்றது பெருசுன்னு எப்பயுமே இந்த மான்றது மிகப்பெரிய அந்த இதை தான் குறிக்கும். இப்போ பெரிய இந்த உலகம், ஞாலம்னா உலகம், இந்த உலகமும் பகலும் பார்ப்பட்டன்றிருள், பகலாகவே இருந்தாலும் பார்ப்பட்டன் நல்ல இருளாகவே என்ன பண்ண தோன்றும். ஓகேங்களா? பார்ப்பட்டன்றிருள், இருள்ன்றது இந்த இடத்துல இருள் அப்படின்றது வரும். ஓகேங்களா? பார்ப்பட்டன்று இருள். அப்போ நான் மற்றவங்கள்ட்ட பேசி சிரிக்க தெரியலை அப்படின்னா பகலுமே இருளாக தான் தோன்றும். நகழ்வள்ளர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். மாயிரு ஞானம்னா மிகப்பெரிய உலகம். அடுத்தது, பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களந்தீமையால் தெரிந்தற்று. அதாவது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம்ன்றது பாத்திரத்தோட தன்மையினால் நல்ல பால் தெரிந்தது போன்றது கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல பாத்திரம் வைக்காமல் நல்ல ஒரு நீட்டாக இல்லாத பாத்திரத்தை வச்சோன்னா பாலை ஊற்றும்போது பால் கெட்டு போயிடும். ஓகேங்களா? அப்படி தான் அதான் பண்பு இல்லாதவங்க கிட்ட ஒரு செல்வம் இருக்குது, நல்லா அவங்க கோடீஸ்வரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய செல்வம்ன்றது வீணானது தான். ஏன்னா அவங்கக்கிட்ட பண்பே இல்லை, அப்போ அந்த செல்வம் மதிக்கத்தக்கது கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. திரிந்தற்ற அப்படின்னா திரிந்தது போன்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பண்புடைமையில் இருக்கக்கூடிய 10 திருக்குறள். இதை பற்றி நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி வினாக்களை கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். மாய்வது அப்படின்னா அழியிறதுன்னு பார்த்துப்போம். மண்புக்கு மாய்வது, அதாவது மண்பு அப்படின்றது இந்த இடத்துல என்னது, மண்ணோட மண்ணாகி நம்ம அழிஞ்சு போயிடும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுதான். அடுத்து அறம் அப்படின்னா கருவியை குறிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோன்னா நயம் இல்லை அப்படின்னா நயம் கூட்டல் இலன்னு பிரிக்கும். நயம் இல்லைன்னா தீங்கு, இல்லைன்னா இனிமையற்றதுன்றதை பார்த்துருந்தோம். ஞாலம் அப்படின்னா உலகன்றதை பார்த்துருந்தோம். களம், இது களம்ன்றது எங்கேயோ பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்ப்போம், எங்கே பார்த்துருந்தோம். களம்ன்றது நம்மளுக்கு சொல்லும் பொருளும்லாம் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். களம் நம்மளுக்கு இல்லைப்பா இதில். இருக்குது, சாரிப்பா. களம் தீமையால் தெரிந்தற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. களம்ன்றது பாத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ களம்ன்றது என்னது, பாத்திரம்.
ஓகேப்பா, அவ்வளோதான் இதில் இருக்கிறது. ஓகேங்களா? மாய்வதுன்னா அழிவது, மண்புக்கு மாய்வது மண் அப்படின்றத குறிக்கிறது தான் மண்புக்கு. ஓகேங்களா? அடுத்தது அறம்னா கருவி, நயம் இல்லைனா தீங்கு, ஞாலம் உலகம், களம்னா பாத்திரம். அவ்வளோதான். இதோட நம்மளுக்கு பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். இது ப்ரிப்பேர் வித் நந்தினி சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அது சம்மந்தமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வீடியோ போட போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் போஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு அதிகாரங்கள் இல்லாமல் ஒவ்வொரு திட்டங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு கொண்டு வந்த திட்டங்கள் பற்றி போஸ்ட் பண்ணுவோம். அடுத்து இந்தியா கொண்டு வந்த திட்டங்கள் போட போகிறோம். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.